ஓம் சக்தி. என் அன்பின் பிரியமே, ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வரும் குழந்தைகள் ஏராளம். என்னிடம் அவர்கள் பிரார்த்தனைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். அம்மா, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு அம்மா ஒரு குழந்தையிடம் உனக்கு என்ன வேண்டும் தங்கமே என்று கேட்டால், அந்த குழந்தையோ அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ அதைத்தான் அம்மாவிடம் கேட்கும். அதுபோலத்தான் என் பிள்ளைகள் என்னிடம் சிலர் குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார்கள். அம்மா, இதுவரை தாய் என்ற பாக்கியத்தை நான் அடையவில்லை. தாய் என்ற பாக்கியத்தை அடைவதற்கு நான் தாராளமாக தவம் இருக்கக்கூட காத்திருக்கிறேன். ஆனால் அந்த பாக்கியத்தை இன்னும் எதற்காக நீ கொடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் அம்மா காலம் தாழ்த்துவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உன் பிள்ளை நான் அறிவேன். ஆனாலும் நான் அறிந்தாலும் மற்றவர்கள் அதை அறியவில்லையே. என்னிடம் வந்து உனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கவில்லையா என்று கேட்கும் பொழுது என் மனம் சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது. நானும் ஒரு குழந்தைதானே, உனக்கு குழந்தையாக இருக்கும் எனக்கு வலியை அதிகமாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா. என் அம்மா, நீங்கள் சொல்கிறீர்கள் பொறுமையாக காத்திரு தங்கமே, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நானும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நான் காத்து கொண்டிருப்பதை போல என்னிடம் கேள்வி கேட்பவர்கள் காத்து கொண்டிருப்பதில்லையே. ஒவ்வொரு நாளும் என் மனம் புண்படும்படி பேசிவிடுகிறார்கள். பின்பு என் மனம் எப்படி வேதனைப்படும் அம்மா என்று உங்களிடம் கையேந்து நிற்கிறேன் என்று என்னுடைய சில பிள்ளைகள் என்னிடம் மறந்து நிற்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள், அம்மா, நான் பிறந்ததிலிருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். செல்வம் என்ற ஒன்று என் வாழ்க்கையில் இதுவரை இல்லை. வறுமையில்தான் வாடி களைத்து போய் உன்னிடம் வந்து ஓடி நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னிடம் செல்வம் இல்லையே என்று வருந்துவதா, இதை வறுமையில் நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று கவலைப்படுவதா என்று எனக்கு புரியவில்லை அம்மா. என்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றும் சக்தி உங்களுக்குத்தான் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுங்கள் என்று என்னிடம் வந்து கேட்கும் பிள்ளைகளும் ஏராளம். இன்னும் சில பிள்ளைகளோ, அம்மா, என்னிடம் அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இருக்கிறது, குழந்தை செல்வமும் இருக்கிறது. ஆனால் என் வீட்டிலோ எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்திற்கு பஞ்சம்தான் ஏற்படுகின்றது. உடல் ஆரோக்கியம் என்பது இதுவரை என் குடும்பத்தில் யாருக்கும் இல்லை. எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்தின் குறைபாடால் பல லட்சங்களை செலவழித்தும் எங்களுடைய சந்தோஷங்களை துளைத்தும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்கும் பிள்ளைகள் ஏராளம். இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் வேண்டுதல்கள் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் சிலர், அம்மா, எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த குழந்தையை வளர்க்கும் அளவிற்கு மனதில் தைரியமும் உடலில் வலிமையும் எங்களுக்கு இல்லை. இந்த குழந்தை எங்களிடம் பிறந்து இப்படி கஷ்டப்படுகிறார்களே, இந்த குழந்தையை ஏதாவது ஒரு பணக்கார வீட்டில் நீங்கள் படைத்திருக்க கூடாதா என்று வருந்தும் பிள்ளைகளும் என்னிடம் வந்து நிற்கத்தான் செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் வேண்டுதல்கள் வேறுபாடாக இருக்கத்தான் செய்யும். நானும் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைகள் கண்கலங்கி நிற்கும் பொழுது எனக்கு மட்டும் அதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஆசையா? இல்லையே தங்கமே, அவரவர்களின் கர்மாப்படிதான் அவர்களின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்காக இப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது என்று நீ கேட்டு நிற்கிறாய். புரிகிறது. கவலைப்படாதே தங்கமே, உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். அதற்கு காலம் ஆகலாம். எவ்வளவு காலம் அம்மா? இவ்வளவு காலமாக காத்து கொண்டிருப்பது நான் கொடுமையாக இருக்கிறதே என்று நீ கேட்கலாம். வேறு வழியில்லை தங்கமே, கொஞ்ச நாள் பொறுமையாக காத்திருந்தால்
உன் வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்தை நீ எட்டி பிடிப்பாய். நீதான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று உன் அம்மா நான் சொல்வதை நம்ப முடியவில்லை என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிச்சயமாக வரும். என்னை நீ பரிபூர்ணமாக நம்பினாய், என்னை பரிபூர்ணமாக நீ வழிபட்டால் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் தீரும். உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் குடியிருக்க போகிறது என் தங்க பிள்ளையே. இன்னும் சில பிள்ளைகள் என்னை மௌனமாக தரிசித்து விட்டு செல்கிறார்கள். எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர், மனதில் சிறு புன்னகை. அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நிச்சயமாக அவர்களின் கனவை நிறைவேற்றுவதிலும் நான் துணையாக இருப்பேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுடைய பிரச்சனைகளை என்னிடம் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய பிரச்சனைகளை நானே தீர்த்து விடுவேன். என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக நான் இருப்பேன். இப்படி என் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்னிடம் வந்து சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நானே உங்களுக்கு கொடுப்பேன். தங்கங்களே, எதை நினைத்தும் நீங்கள் வருந்த வேண்டாம். என்னவாக இருந்தாலும் சரி, நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டே வாருங்கள். மற்றதை உங்கள் அம்மா நான் இருக்கிறேன் பார்த்து கொள்ள. நான் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிம்மதியாகவும் இருந்தாலே போதும். முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சி நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு நான் பொறுப்பு. ஆனந்தமாக வாழுங்கள் பிள்ளைகளே. அப்பொழுதுதான் சந்தோஷங்கள் உங்களை சுற்றி சுற்றி வரும்.